ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டியூஸ்டே ஈவினிங். ஸோ ஒரு 5 மணிக்கு போல் அந்த ஸ்நாக்ஸ் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது. எனக்கு ஒரு 2 நாளாகவே கொஞ்சம் பிஸி தான். இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளே வந்து நிறைய பேருக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியிருந்தது. மேரேஜ்க்கு இது மாதிரி மண்டபம் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, ஃபோட்டோகிராஃபர் சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியிருந்தது. மண்டபத்துக்கு முழு பணமும் கொடுத்து முடிச்சாச்சு. ஏன்னா சில பேரில் 3 மாதம் 4 மாதம் முன்னாடி புக்கிங் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு மண்டபம் வந்து அவைலபிளாக இருந்தது சொல்லிட்டு அதை நான் வந்து புக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் மட்டும் கிடையாது, ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணி நாங்கள் முடிச்சாச்சு. ஸோ 1 மந்த் பிஃபோராகவே. ஸோ இதெல்லாமே முடிச்சதுக்கு கொஞ்சம் எப்படி எங்களுக்கு ஒரு 2 டேஸ் டைம் எடுத்துருச்சு எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆனேன் நான். இன்றைக்கி இந்த மேரேஜுங்கிற டாஸ்கில் கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஏன்னா இந்த கான்டாக்டில் விடுறோம் பார்த்தீங்களா, இது மாதிரி என்ன சொல்லலாம், சாப்பாடும் சரி, அது மாதிரி தாம்பூல பை போடுறதுலேருந்து இது சாமான்லாம் எடுத்துகிட்டு வரணும் பார்த்தீங்களா, அதுக்கு என்னென்ன சாமான் தேவைப்படுமோ, ஸோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வரது ஒரு கான்டாக்ட் நம்ம விட்டுருக்கோம். அப்படிங்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கா, அவங்க விட்டுட்டோம் நம்ம, இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து ஒரு தடவை எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கிறது முக்கியம். ஸோ அதுவும் அவங்களுக்கும் வந்துட்டு இந்த தடவை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% வரைக்குமே நாங்கள் வந்துட்டு பேமெண்ட் கொடுத்து நான் முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு, ஸோ என்னால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ணி இந்த மேரேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் முடிக்க நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் வெள்ளிக்கிழமை வந்துட்டு மிச்சம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு பத்திரிக்கை கொடுக்க போயிருந்தது நாங்கள். ஸோ அவங்களும் சரி 1-2 பேர் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் எங்கள் சம்மந்தியும் வந்து நீங்கள் இந்த காதலை உடனே ஒத்துக்கிட்டீங்க ஏன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் எனக்கு இந்த ரிஜெக்ஷனே எனக்கு கிடையாது. இல்லை ஆல்ரெடி காதல் வந்து நின்றதுக்கு அப்புறமேட்டு நான் என்ன வேணான்னு சொன்னால் அவங்க என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க கிடையாது. ஸோ பெரியவங்களாக பார்த்து சேர்த்து வச்சணும் அப்படின்னா அவங்க வாழ்க்கை நல்லபடியாக ஆரம்பிச்சிட்டு போகிறாங்க. எதுக்கு அழுகிற ஆரம்பிக்கணுங்கிறதா என்னோட இன்டென்ஷனாக இருந்தது தவிர ரிலீஜனோ வேறு எந்த ஒரு இதுவே எனக்கு வந்து பேரியராக தெரியவே இல்லை. மேரேஜில் எனக்குன்னு ஒரு பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா, நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சது. இவங்க காதலிக்கிறேன்னு சொல்லதும் என்கிட்ட தான், கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னது என்கிட்ட தான் சொன்னேன். ஸோ நான் தான் வந்துட்டு பொண்ணோட வீட்டில் அவங்களாம் பார்க்கணும், பேசணும், பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு நான் தான் பேசினது. ஸோ அது அப்படி பேசின விஷயங்கள் தான் நிறையா நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கூட நான் வந்து போட்டிருக்கேன் நான். ஸோ சம்மந்தி வந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது அந்த வகையில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். நான் ரெஸ்பான்சிபிள் நான் எடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு நானே நல்லபடியாக எடுத்து முடித்து நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு. மித்தபடி நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குது இது வரைக்குமே. ஸோ எந்த பிரச்சனையும் வரல. ஸோ மித்த விஷயங்கள் வேறு வீடியோ பார்க்கலாம். எப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, பாய்.